வணக்கம் நண்பர்களே, இது குரல் அற்றவரின் குரல். இது யாரையும் அவதூறாக பேசுவதற்கான வீடியோ அல்ல. பயணிகளின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் பதிவு. ஒரு பேருந்து ஓட்டுநரின் ஒரு சில வினாடி அலட்சியம் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றியிருக்க முடியும் என்பதை நீங்கள் நம்புவீர்களா? என் மனைவி பேருந்தின் முன்பகுதியில் ஏறச் சென்ற போது அடுத்த நொடியே ஓட்டுநர் பேருந்தை வேகமாக இயக்கிவிட்டார். ஒரு கணம் இன்னும் ஒரு அடி தவறி இருந்தால் ஒரு குடும்பத்தின் நிலைமை என்னவாகியிருக்கும்? 2026 ஜூன் 29 இரவு 7:20 மணி அளவில் ஆர்கேபேட்டை பேருந்து நிறுத்தத்தில் நடந்தது. சம்பவம் நடந்த உடனே நேரடியாக திருத்தணி பணிமனை மேலாளரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் மனு அளித்தேன். இந்த மனுவில் என்ன எழுதியிருக்கிறேன், ஏன் இந்த புகார் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது, அந்த சில வினாடிகளில் உண்மையில் என்ன நடந்தது, அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 29/6/2026 அன்று இரவு சுமார் 7:20 மணி அளவில் 48 வழித்தட அரசு பேருந்து ஆர்கேபேட்டை பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தது. என் மனைவி ஓட்டுநரின் கண் பார்வையில் கைகளை அசைத்தபடி முன்பக்க வழியாக பேருந்தில் ஏறச் சென்றார். அந்த நேரத்தில் அவர் முழுமையாக ஏறுவதற்கு முன்பே ஓட்டுநர் திடீரென பேருந்தை இயக்கினார். இதனால் என் மனைவி நிலை தடுமாறி கீழே விழும் அபாயம் ஏற்பட்டது. நல்ல வேளையாக பெரிய விபத்து எதுவும் ஏற்படவில்லை. இந்த வீடியோவின் நோக்கம் யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டுவது அல்ல. பயணிகளின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதே எங்களின் நோக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக திருத்தணி பணிமனை மேலாளரிடம் நான் எழுத்துப்பூர்வமாக புகார் மனு அளித்துள்ளேன். சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறேன். ஒரு சில நொடிகளின் அலட்சியம் கூட பெரிய உயிரிழப்பிற்கு காரணமாக முடியும். எனவே அனைத்து ஓட்டுநர்களும் பயணிகளின் பாதுகாப்பாக ஏறி இறங்கிய பிறகு பேருந்தை இயக்க வேண்டும் என்பது எங்களின் பணிவான வேண்டுகோள். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு ஓட்டுநரிடமும் ஒரு வேண்டுகோள்: பயணிகள் பாதுகாப்பாக ஏறிய பிறகே பேருந்தை இயக்குங்கள். இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். இது போன்ற சம்பவம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து குரல் அற்றவரின் குரல் சேனலுக்கு ஆதரவளியுங்கள். இது குரல் அற்றவரின் குரல். மீண்டும் ஒரு சமூக அக்கறையுள்ள வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.